ம் கஞ்சாமுட்டித்தனத்தினால வந்து என்ன செய்யற, அந்த அந்த பெயிண்ட்டும் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல தடவிட்டேன். ஏன்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பின்னாடி. நான் சும்மா ஜோக் மாதிரி சொல்றேன் கஞ்சாமுட்டித்தனம்னு. இதெல்லாம் பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப கலரை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது. சரியா? என்ன செய்யறேன்னா, அது மாத்திரம் இல்லாம இப்ப நான் பேலட் நைஃபை தூக்கி நான் கீழே வைக்கணும். தரையில வைக்கும் போது இதுல கொஞ்சம் ஆயில் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஒட்டும். அதனால தொடச்சிட்டேன்னா எனக்கு பெட்டர். இப்ப லிக்விட் எடுத்து வச்சிருக்கேன். ரைட், நீங்க லின்சிட் ஆயில் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். கொஞ்சம் போல எடுக்கிறீங்க, எடுத்து மிக்ஸ் பண்றீங்க. கொஞ்சம் போல லின்சிட் ஆயில் எடுத்து மிக்ஸ் பண்றீங்கன்னா நல்ல குவான்டிட்டி இருக்கணும். குவான்டிட்டி இருந்துட்டு பிரஷ்ஷை வந்து நல்லா கலரால நிரப்பிடுங்க. கலரால நிரப்பிட்டு அந்த கலரை வந்து எவ்வளவுக்குள்ள ரெடியூஸ் பண்ண முடியுமோ ரெடியூஸ் பண்ணிக்கங்க. அப்ப பிரஷ்ல ஓரளவுக்கு கலர் இருக்கும். இப்ப ஒரு நிமிஷம், நான் எனக்கு இது போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறோம், நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வருதுன்னு வச்சுக்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு வர்றதா வச்சுக்கிறோம். அவ்வளவு தூரத்துக்கு வர்றதா வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து அப்படின்னு கொண்டு போது அவ்வளவு தூரத்துக்கு தேய்க்கல. சரியா? அவ்வளவு தூரத்துக்கு தேயல இல்லையா? கலர் அவ்வளவு தூரத்துக்கு ஏறல. திரும்ப நான் வர்றப்ப அழுத்திடுறேன். தெரியுதா? பிரஷ பிரஸ் பண்ணிடுறேன். அதாவது அந்த நிழல பாருங்க, ஷேடோவை பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? ஷேடோ தெரியுதா? அந்த இடத்துல ஷேடோ தெரியுது இல்லையா? அப்ப பிரஷ் தூரத்துல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க வருது. கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்கு வருது. கிட்டக்கு வந்து இப்படி கேவா இருக்கு இல்லையா? அப்படி கேவா ஆறப்ப நான் வந்து பிரஷ லேசா தான் தொட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது பிரஷ வந்து இப்படி தொடுறதுக்கும் பிரஷ இப்படி தொடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப நான் இப்படிதான் தொடுறேன், லேசா தொட்டு அந்த டிராயிங்க கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். அப்ப இவ்வளவு தூரத்துக்கு அந்த வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து அப்படி நான் போட்டு இவ்வளவு தூரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வெளியே வரணும். அதுக்கப்புறம் நான் திரும்ப ரெண்டாவது தடவை வர்றப்ப பிரஷ வந்து அழுத்துறேன். பிரஷ அழுத்தி இப்படி கொண்டு வர்றேன். அப்ப அழுத்தி கொண்டு வர்றப்பதான் அந்த லைன் வந்து டார்க் ஆகுது. சரியா? அப்ப அழுத்தி கொண்டு வர்றதுன்றது ஒரு ஒரு டெக்னிக். அட்மிட்டன்ஸ் யாரும் கேக்குறாங்களா? அட்மிட் ஆல் போட்டுறேன். சரி, அட்மிட் ஆல் போட்டேன். இப்ப ஆப்வியஸ் என்ன தெரியுது, இந்த இடம் கீழே இறங்கி இருக்கு, இந்த இடம் மேலே ஏறி இருக்கு. இந்த இடத்துல இது கீழே இறங்கி இருக்கு, அது மேலே ஏறி இருக்கு. இத கொஞ்சம் லேசா மேலே ஏத்திக்குவோம், இத லேசா கீழே இறக்கிக்கிறோம். சரியா? இப்ப நம்ம வந்து டிராயிங்க கரெக்ட் பண்றோம். பென்சில்ல வச்சு நம்ம எப்படி எரேஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இப்ப டிராயிங்க வந்து கரெக்ட் பண்றோம். இப்ப நிறையவே பெயிண்ட் எடுத்து வைக்கிறேன். டிராயிங்க கரெக்ட் பண்றப்ப பயப்படவே கூடாது. நமக்கு எப்பெல்லாம் டிராயிங் வந்து கரெக்ட் ஆகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து டிராயிங்க நம்ம பாட்டு கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். சரியா? இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் போல கரெக்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் லேசா டார்க்கன் பண்ணி விடுவோம். டார்க்கன் பண்ணியாச்சு. என்னன்னா நெக் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால நான் கொஞ்சம் திக்காக்க போறேன். அது ஒரு லைனை வந்து ஒரு லைன் தான் திக்காக்குறேன். அப்படி திக்காக்கிட்டு அப்ப இந்த சைடும் திக்காகணும் இல்லையா? அப்ப திரும்ப இது ஒரு லைன் திக்காக்குறேன். பரவாயில்ல, வந்துருச்சு. அப்ப முந்திரு அந்த பாட்டிலோட சேர்த்தோம்னா அது பாட்டிலுக்கு இன்னும் நல்ல திக்கா இருக்கு. அவ்வளவு திக்கு வேண்டான்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா
அவ்வளவு எலிகண்டா இருக்கிற மாதிரி தெரியல. கட்டாம அந்த பாட்டர் செஞ்சதுக்கு ரீசன் இருக்கும், இல்லாட்டி அப்படிதான் வந்துச்சுன்னு இருக்கும். ஒருவேளை அந்த பாட்டருக்கு வந்து இதுதான் எலிகன்ட்னு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஆனா எனக்கு வந்து அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு எலிகண்டா தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் கீழே தான் கொண்டு வர போறேன். இத அந்த பேஸ வந்து கொஞ்சம் பெருசாக்குறேன் நான். இது ரொம்ப பெருசா இருக்கும், கொஞ்சம் சிறுசாக்குவோமா அத? இது கொஞ்சம் அவ்வளவு சிறுசாக்கிடுவோமா? எதுக்காக சிறுசாக்குறேன்னா, அப்ப அப்ப அத சிறுசாக்குனதை எப்படி காட்டுறது அப்படின்றதுக்கு இல்ல. அப்படி ஒன்று இருக்குல்ல, சிறுசாக்கணும்னா காட்டணும்ல எப்படி சிறுசாயிருச்சுன்னு. அப்படி கொண்டாந்து அப்படி இறக்கி அவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து அப்படி சேர்க்கிறோம். கிட்டத்தட்ட சரியா இருக்கிற மாதிரி இருக்கா? சரி, எப்படி இருந்தாலும் பின்னாடி ஒயிட் வைக்க போறோம். ஒயிட் வச்சுதான் அந்த பேக்ரவுண்ட் கலரை கொண்டு வர முடியும். ஏம்மா பவித்ரா அப்படி பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. மைக் 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 அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சார். லைன்ஸ் நிறைய அதோட ஷேப். இந்த அதுக்காக தான் ஒயிட் வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ண போறேன் இப்ப நான். ஓகே சார். ஒயிட் வச்சு லேசா கரெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன உங்களுக்கு என்ன ஒரு இது. ஹலோ, இல்ல இன்னைக்கு மூடு இல்ல பேசுறதுக்கு. ஓகே, ஒயிட்ட கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ஒயிட் நிறைய தேவைப்படும், அதனால நான் தைரியமா நிறைய எடுத்து வைக்கலாம். ஒரு சைடுல எடுத்து வச்சுக்கிறேன். ஒயிட் நிறைய எடுக்கல, டச் பண்றது மாத்திரம் அப்படின்னா நான் இன்னும் குறைச்சலா எடுத்திருப்பேன். சரி வைக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே எடுத்திருக்கேன். அவ்வளவு ஒயிட் எடுத்திருக்கேன். ஒயிட் எடுத்து பிரஷ்ஷை ஒண்ணு நான் கழுவலை, ஏன்னா தேவையில்லை, அது லேசா உப்பேக்கா இருந்தாலே போதும். அப்ப இது செஞ்சுட்டு ஒயிட்டை கொஞ்சம் லிக்வினோட மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கரெக்ட் பண்றேன். வாட்டர் கலர் ஆகட்டும், ஆயில் கலர் ஆகட்டும், எந்த மீடியமா வேணாலும் இருக்கட்டும், அப்படி சிம்பிளா வந்து அப்படி சொல்லிட்டு போனோம்னா கட்டாயமா வந்து அதுக்கு இப்படி லேசா நம்ம செஞ்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம்லன்னு கேள்வி வரும். அதனாலதான் ஒண்ணு நான் சொல்றேன்.
வாட்டர் கலரா இருக்கட்டும், ஆயில் கலரா இருக்கட்டும், போஸ்டர் கலரா இருக்கட்டும், எந்த கலரா இருந்தாலும் பேஸ் டிராயிங்னு ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ் டிராயிங்கை வந்து கிளியரா போட்டுருங்க. சரி, எந்த விதமான டவுட்டும் இல்லாத அளவுக்கு போட்டுருங்க. இப்ப நம்ம இதோடைய போலோடைய மீனிங், இந்த பேஸோடைய போல் ஷேப்பை கொண்டாட்டோம். சரியா, இந்த இந்த இடத்த பாடி ஷேப் வந்து கரெக்டா. இப்ப டிராயிங் சரியா வந்துருச்சாமா பவித்ரா? சரியா, கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கு. இல்ல, இன்னும் கரெக்ஷன்ஸ் இருக்கு, இன்னும் கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நீ ஆக்சுவல் போல எடுத்து வச்சு பார்த்தாலுமே கரெக்ஷன்ஸ் இருக்கும். பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றது வந்து ஒரு சர்டன் டிகிரி தான். அப்சல்யூட் பர்ஃபெக்ஷன்ன்றது வந்து இருக்க. அதனால வந்து செஞ்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து எப்ப வந்து அந்த பர்ஃபெக்ஷனை வந்து கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கலாம். சரி, அந்த அந்த நெக்ல வந்து 2 லைன் இருக்கு இருக்கு. நானா இருந்தால் அந்த லைன் வந்து நான் செய்ய மாட்டேன். பாட்ரி நான் செஞ்சிருந்தேன்னா அந்த லைன் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த லைன் வந்து என்னமோ இதோடைய கேரக்டருக்கு ஒத்து போகல. ஆனாலும் அது இருக்கு, நம்ம வந்து அதை செஞ்சிருவோம். சரியா, பரவாயில்ல, அது செய்யறதுனால ஒண்ணு கெட்டு போயிடல. அதுக்கப்புறம் என்ன வருது, அந்த ஹேண்டில் வருது. லிக்வின், அதாவது லின்சிட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்க செய்யறதா இருந்தால் ஒரு ஸ்டேஜ்ல லின்சிட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு தேவை இல்லை. இப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருந்து அது வந்து அப்படியே டர்ன் பண்ணி அப்படி வந்து சேர்ந்துருது. இது வந்து இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் மூலமா தான் முடியும். அந்த ஸ்மூத் லைன் இப்படியே சும்மா வெறும் கையா வச்சுக்கிட்டு செய்யறது. நீங்க வந்து புள்ளி புள்ளியா வச்சுக்கிட்டு அப்படி, அதாவது அங்க இருந்து அப்படி வருது. இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி வந்துட்டு என்ன ஆகுது, இந்த இடத்துல டபுள் ஆகுது. அப்ப டபுள் ஆகி அப்படியே வந்து இப்படி டேர்ன் ஆகுதுன்றத அப்படி ஒரு மாதிரி. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஆகுது, என்ன ஆகுது, இப்படியே வந்து அங்கதான் வந்து பிரியுது. அப்படி செஞ்சுட்டு அப்படி லைன் கூட போட்டுக்கலாம். தப்பிதமே இல்லை அதுல. சரியா, இப்ப இல்ல, இது வந்துருச்சு நமக்கு. கிரேப்ஸுக்கு போயிருவோமா? கிரேப்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி டேபிள் எங்க இருக்குன்றத செட் பண்ணிடுவோம் நம்ம. சரியா, இப்ப டேபிளை வந்து நம்ம என்ன செய்வோம், இது ஆல்மோஸ்ட் எட்ஜ் வரைக்கும் டேபிளை கொண்டாந்துரும். ராதர் டேபிளோட எட்ஜ் வரைக்கும் இது வந்துருது. லேசா கோணலா இருக்கோ? ஏன் இப்படி கோணலா தெரியுது? கோணலா இல்லையே, கோணலா இல்லை, ஆனா கோணலா தெரியுது. அப்ப வந்து இதை லேசா கொஞ்சம் கீழே இறக்கிக்கும். எனக்கு கடைசி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கோணலா தெரிஞ்ச நிச்சயமா இருக்கும். சரியா, இப்ப அந்த ட்ரேப்பை போட்டுருவோமா? ட்ரேப் எப்படி இருக்குன்னா சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா போடுறேன். ஏன்னா அதோடைய ஜாமெட்ரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரி. அது அந்த இடத்துல அப்படி போகுது. அது அந்த இடத்துல அப்படி போகுது. அது கீழே இருந்து என்ன ஆகுதுன்னா அங்க இருந்து அப்படி ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. அது அதுக்கப்புறம் லேசா அப்படி அங்க வேற ஒரு மடிப்பு இருக்கு, ஒரு ஃபோல்டு இருக்கு, அந்த இடத்துல ஒரு ஃபோல்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். அதெல்லாம் செய்யறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. இந்த ஜாமெட்ரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜாமெட்ரி. இப்ப இங்க இருந்து அப்படி கீழே இறங்குது. அந்த இடத்துல துணி ஒண்ணு திக்கா இருக்கு. அந்த இடத்துல அந்த இடத்துல துணி வந்து அப்படி ரவுண்டடா இருக்கு. அப்படி ரவுண்டடா இருக்கு. அதை மொத்தம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப கிரேப்ஸுக்கு போயிடும். சரியா, இப்ப கிரேப்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்க கிரேப்ஸ் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சரி, இந்த இடத்துல இருக்க கிரேப்ஸ் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாமே. ஒன்னு பெருசா போட்டுக்கலாம், ஒன்னு சிறுசா போட்டுக்கலாம். வேற இங்க ஓவர்லாப்
ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கிற ஒரு 5 கிரேப்ஸ் இருக்கு அங்க இல்லையா? சரி, அங்க ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கிற 5 கிரேப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். யாரும் ஏன் வீட்டுக்கு தான்? எஸ் ரஞ்சிதா. ரஞ்சிதா ஆ அது இந்த ஒரு நிமிஷம் வர ஒரு நிமிஷம் ஒரே 1 minute I'll be back. I'll be back. படம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல உங்களுக்கு, அந்த வரைக்கும் சரி. வாங்க வாங்க பிரதர். உங்களுக்கு ஒரு வெட்டிங் கார்டு வந்திருக்கு, அது உங்க வாங்க போற எங்க ஓ கொடுத்துட்டு ஓகே 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 சரி 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 சரி. நீங்க ஒருவேளை கொடுத்தா ஏதாவது பிளான் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே 22nd சிரஞ்சீவி தேவேஷ். ஓ ஓகே இது உபநயம் அந்த பிராமின்ஸ் இது போடுவாங்கல்ல, அது அந்த கல்யாணம். மெட்ராஸ் கிளம்புறீங்களா? இப்ப இல்ல, இது 22ஆம் தேதி. ஆமா ஆமா, இப்பதான் போயிட்டு வந்தேன், 2 நாள் ஆகுது. அப்படியா? ஆமா. சரி, எத்தனை நாள் இருந்தீங்க அங்க ஒரு 4 days, ஒரு 3 days இருந்துட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப இன்னொரு 3 days இருந்தேன். நான் நாளை மண்டே கிளம்புறேன். அப்படியா? சரி 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 சரி. பாக்குறேன்னு. ஓகே ஓகே பாக்கலாம். ஓகே. சாரி, நெய்பர் ஒருத்தர் பாஸ்டர் இது ஒரு முக்கியமான விஷயம் மறந்து போறதுக்குள்ள சொல்லிடுறேன். இது எங்க இருந்துச்சு? இது கம்ப்ளீட்டா வெளியே போயிருச்சு. திரும்பியும் கிளாஸஸ் வந்து இப்ப பிரேக் ஆகுது. நான் நாளைக்கு வந்து டிஎஃப்ஏ சாரி பிரிட்ஜ் அகாடமியோடைய 8th grade எக்ஸாம்ஸ் பெங்களூர்ல. நான் தான் எவாலுவேஷனுக்கு போறேன். யூஸ்வலா ராமச்சந்திரன் சார் வந்துருவார் இல்லையா? ராமச்சந்திரன் சார் வந்து ஒரு ஃபேமிலி வெட்டிங்காக ஸ்ரீரங்கத்துல இருக்கார். அதனால அவரும் வந்து கிளாஸ் எடுக்க முடியாம போயிடுச்சு. அதனால நாளைக்கு கிளாஸ் இருக்காது. கிளாஸ் இருக்காதுன்னா இப்ப என்ன ஒரு ரிஸ்க்? நான் அதை உங்கள்கிட்ட தான் கேட்கணும், உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் டிசிஷன் எடுக்கணும். டிராயிங் போட்டே பேசிட்டு இருக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குமா? வேற வழி இல்ல. சரியா? என்னன்னா இப்ப டிராயிங்ல வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒண்ணு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சைடு நல்லா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த சைடு வந்து கொஞ்சம் எனக்கு நேர்ல பார்க்கும்போது சரியா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல பார்க்கும்போது இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும்ன்ற மாதிரி இருக்கு. இல்ல இருக்கு, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம சம் டிஸ்டார்ஷன்ல அப்படி தெரியுது. போட்டோ எடுத்தோம்னா சரியாயிரும். இது வரைக்கும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோமா? நாளைக்கு ஒருவேளை 4 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து 5 o'clock போல, இப்ப சப்போஸ் 3:30க்கு நான் வேலையை முடிச்சுட்டேன், 4 o'clock முடிச்சாலுமே கூட இமீடியட்டா ஒரு கேபையோ ஆட்டோவோ பிடிச்சேன் அப்படின்னா 5 o'clock 5:15க்கு வந்துருவேன். 5:15க்கு வந்துட்டேன்னா நான் கிளாஸ் எடுத்துருவேன். 5:15க்கு வர்றது கஷ்டமா போச்சுன்னா ப்ராப்ளம் ஆகும்.
இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும். நாளைக்கு வந்து சேரவே முடியாது அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கட்டாயமா நான் வந்து சேர முடியாது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வர்றதுக்கான மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வெயிட் பண்றீங்களா இல்லாட்டி நாளைக்கு லீவ் விட்டுறலாமா? யாருமே பதில் சொல்ல. ஏன்னா ஏன்னா லீவ் விட்டுறலாம்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறதுக்கு ஏன்னு சொல்லிட்டு பவித்ராவும் திவ்யாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. சார் இந்த கால்ல எக்கச்சக்க பேர் இருக்காங்க சார். இந்த கால்ல எக்கச்சக்க பேர் இருக்காங்க சார். ஆனா யாருமே பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல. சார் முடியும் அப்படின்னா ஓகே சார், பட் அது எப்படி கிளாஸ் எடுக்கலாம், அது உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தான் சார் டிசைட் பண்ண முடியும். என்னன்னா நிறைய 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 தடவை இது நடந்திருக்கு. இதே நிறைய தடவை இப்படியே இருக்கும். கரெக்டா சண்டே வந்து நிறைய தடவைன்னு சொல்ல முடியாது, அக்கேஷனலி ஃப்ரம் டைம் டு டைம் நடந்துருது. இது என்னன்னா நான் வரலான்னு தான் பிளான் பண்ணி போவேன், அங்க டிலே ஆகுற மாதிரி இருக்கும். நான் ராமச்சந்திரன் நீ கிளாஸ் எடுத்துருவேன், அவர் எடுத்துட்டு இருக்கும் போதே நான் வந்து சேர்ந்துருவேன். எடுக்க முடியாம போனது வந்து ரேர் அக்கேஷன்ஸ் தான். அதாவது ரெகுலரா வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தப்ப அதுல வந்து சரி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ட்ரை பண்ணுவேன், வந்துட முடியும். அப்ப கிளாஸ் வச்சுக்கிருவோம், சரியா? கிளாஸ் வச்சுக்கிருவோம். லேட்டஸ்ட் ஒரு 4:30க்கு நான் சொல்லிடுறேன். வைக்கவே முடியாது அப்படின்றத ஒரு 4:30 சொல்லிடுறேன், சரியா? போதுமா? இல்லாட்டி யூஸே இல்லையா அது சொல்லி? அதாவது வேற என்னத்துக்காக கேக்குறேன்னா, நீங்க வந்து வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். நீங்க ஒரு சாட்டர்டே சண்டேயா இருக்கிறதுனால யூ மைட் வாண்ட் டு கோ அவுட். நீங்க வந்து வெளியில போறதுக்கு பிளான் பண்ணலாம், சினிமா போறது. அது வந்து யூஸ்வலா இதனால வந்து செய்யாம இருக்கும் இல்லையா? கட்டாயமா அதுதான் ரீசன் ஒண்ணு. இப்ப வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரூட்டாவது இந்த இடத்துல தரைக்கு வந்தாகணும். தரைக்கு வந்தாகணும். அங்க 2 ஃப்ரூட்டுக்கு அப்புறம் வந்துருச்சு. நான் வந்து அதை கொஞ்சம் இன்னொரு ஃப்ரூட் அந்த இடத்துல அப்படி போடுவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதாவது லேசா இப்ப என்ன செய்வான்னா 1 2 3 இங்க போட மாட்டோம், சரி? அப்ப 1 2 3 இங்க போட மாட்டோம். ஒண்ணு இது முன்னாடி வரணும், அப்படி இது வெளியில போகணும். வெளியில போறதா இருந்தா இந்த இடத்துல இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன்ல 3 ஆப்ஜெக்ட், 3 சிமிலர் ஆப்ஜெக்ட் போடுறதுக்கு அவாய்ட் பண்ணுவோம். இப்ப நான் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஃப்ரூட் ஒண்ணு போட போறேன், இந்த இடத்துல இன்னொரு ஃப்ரூட் போட போறேன்னா அதை கொஞ்சம் மேல தூக்கி போடுவேன். ஓவர்லாப் ஆயிட்டு இருக்கு, இங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு போடுவேன், சரியா? இப்ப நான் வந்து இதே ஃப்ரூட்டை 2 ஃப்ரூட்டா காட்டணும்னு யோசிச்சேன். இந்த ஃப்ரூட் பெருசாக்கிடலாம். பெருசாக்கிட்டு இந்த ஃப்ரூட்டை நான் பெருசாக்கிடலாம். இந்த ஃப்ரூட்டையும் கொஞ்சம் பெருசாக்கணும்னா அதுல இருக்க காம்பசிஷன் மாதிரி கிட்டத்தட்ட வந்துடும். அதுல இருக்க காம்பசிஷன் தெரியுதா அது எப்படி இருக்குன்னு? சரி, அப்ப இதுக்கு நானே டிசிஷன் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு 4:30க்குள்ள இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரியா? 4 to 4:30க்குள்ள வந்து சேர்ந்துருவேன், இல்லாட்டி வரமாட்டேன் அப்படின்றது இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், சரிதானா? ஒரு நீங்க வந்து ஒரு வந்துருவேன்றது வந்து 50-50 கூட நீங்க வந்து பிலீவ் பண்ணலாம். ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுல வந்து நான் வந்து மேக்சிமம் வந்துடுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இது வந்து அநேகமா லேண்ட்ஸ்கேப் நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது காஞ்சிருந்துச்சு.
அதனால இது வந்து அநேகமா காஞ்சிருக்கும். ஒரு ஃப்ரூட்டோடைய டைமென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சா, எப்படி வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த ஹைலைட் 2 டோன் தெரியணும் இல்லையா? இல்லையா? ஹைலைட்டோட சேர்த்து 2 டோன் தெரியணும். 3 கிரேட் வேணுமே நமக்கு 3 டைமென்ஷனுக்கு இல்லையா? அந்த 3 கிரேடு வந்து ஒரு கிரேட் நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா ஒரு கிரேட் நம்மளா இமேஜின் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வந்து இன்னொரு டிசிஷன் எடுக்கலாம் நம்ம. என்னன்னா, இப்ப வந்து ஒரு எவ்வளவு ஃப்ரூட் தெரியுமா? அப்ராக்சிமேட்டா தெரியுது. ஒரு 5 5 5 5 10 15 15 20 25 ஃப்ரூட் தெரியுது. இத 10 12 ஃப்ரூட் ஆக்கிருவோமா? 25 ஃப்ரூட்டா இல்லாம 10 12 ஃப்ரூட் ஆக்கிரும். இங்க ஒரு ஃப்ரூட் வந்து அந்த டேபிள கட் பண்ணி நிக்குது. அதுதான் ஒரு காம்போசிஷன்ல வந்து டைனமிசம்னு நம்ம சொல்றது. லைக் இப்படி ஒண்ணு இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, அதுல வந்து கொஞ்சம் திங்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. இது டைனமிசம் இல்ல, ஒரு மூமெண்ட் இருக்கு. இங்க இருந்து பெருசாகுது, இல்லாட்டி அங்க இருந்து சிறுசாகுதுன்னு சொல்லலாம். டைனமிசம்னா இப்ப என்னவா இருக்கும்னா, வச்சுட்டு அப்படின்றப்ப ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி இல்ல, நேச்சுரலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்ப அதத்தான் வந்து இங்க இத பிரேக் பண்ணி ஒண்ணு இன்னொன்னு வந்து அங்க அங்க ஆக்சுவலா வந்து எடுத்திருக்கிறாளே அப்படிதான் எடுத்திருக்காப்ல. இன்னொன்னு கரெக்டா அந்த லைன் மேல கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி கூட இருக்கலாம், கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி. இது இன்னும் கூட கொஞ்சம் கீழே அப்படி. இப்ப என்னன்னா, இந்த இடத்துல ஒன்று இருக்கு, அந்த இடத்துல ஒன்று இருக்கு, இதையும் கனெக்ட் பண்ணி அங்க ஒண்ணு இருக்கு. அது ஆக்சுவலா நல்ல பெருசாவே இருக்கு, நான் கொஞ்சம் சிறுசாவே போடுறேன். இப்போ 1 2 3 இங்க வரக்கூடாது இல்லையா? அப்ப இங்க வரட்டுமா? இங்க வரட்டும். சரியா? அப்ப அங்க வச்சுக்கிருவோம். இத கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படி. சரி, கலர் வைக்கிறப்ப இன்னும் கூட நம்ம விளையாடலாம். இந்த இடத்துல துணி வந்து அப்படி கீழே இறங்கி அப்படி மேடாயி அப்படி கீழே இறங்குற மாதிரி வச்சோம்னா, அந்த இடத்துல ஒரு மேடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அந்த துணியை. அந்த மேடு அப்படியே வந்து அப்படியே போறதா வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் அந்த துணிக்கு பின்னாடி இருக்கு. இப்ப என்னென்ன நம்ம கன்ஃபிகரேஷன் எல்லாம் கொண்டாடுறோம்ன்றத பாருங்க. ஒரு 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 ஃப்ரூட் வந்து இதையும் இந்த 3 ஃப்ரூட்டையும் கனெக்ட் பண்ணுது. ஒரு ஃப்ரூட் வந்து இந்த 3 ஃப்ரூட்டையும் கனெக்ட் பண்ணுது. இந்த இடத்துல இன்னொரு ஃப்ரூட் இருக்கும், அந்த இடத்துல இன்னொரு ஃப்ரூட் இருக்கும், அது டார்க் ஆயிரும். சரியா? இப்ப இதுக்கு வெளியில போகணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப வந்து நம்ம வந்து என்ன செய்வோம், இங்க இருந்து அந்த ஸ்டெம் வருதுன்னு வச்சுக்கிறோம். அங்க வந்து ஜாயின் ஆகுது, அங்க இருந்து அப்படி வெளியில போய் அங்க போகுது,
அங்க போய் அங்க இதுக்கு இப்படி ஜாயின் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். இங்க வந்துருது, இதுக்கு இப்படி போகுது, அதுக்கு அப்படி போகுது. இனி எல்லாத்துக்கும் எப்படி ஜாயிண்ட் இருக்குன்றத நம்ம காட்டிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் போடலாம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட், அந்த இடத்துல ஒரு 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 ஃப்ரூட், அது அந்த அந்த ஸ்டெம்முக்கு பின்னாடி இருக்கு. இங்க இன்னொரு ஒரு ஃப்ரூட் போட்டோம்னா ஸ்டெம்முக்கு பின்னாடி போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் அந்த ஸ்டெம் மேலேயே அந்த அந்த ஃப்ரூட் மேல உட்காந்துருக்கலாம். இங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ரூட். இதோட நிறுத்திடுவோமா? ஒரு ஃப்ரூட் வெளியில வந்தா நல்லா இருக்குமா? சரியா? வேற நம்ம தோணுது ஐடியா? இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர், அது அப்படியே அந்த இது போய் அங்க லேட்ரல் ஆகுது. சரியா? அப்படியே வந்து அது அந்த லைன் அப்படியே போகுது. அதாவது அங்க இருந்து அப்படி வந்து அப்படி பிளாட் ஆயிருது. பிளாட் ஆகி அப்படியே போகுது. இது வந்து அந்த இடத்துல துணி மடங்கி இருக்கு. தேவையாய் இருந்தால் அந்த இடத்துல ஒரு சின்ன கோடு ஒண்ணு போட்டு அப்படி ஒண்ணு போட்டுக்கிறோம். அதாவது இதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு என்ன, நான் ஒரு இது சொல்லுவோம்ல, ரிதம்னு சொல்லுவோம் தெரியுமா? ரெப்பிட்டேஷன் ரிதம்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல்ஸ்ல வரும் தெரியுமா? ரிதம் ரெப்பிட்டேஷன். காம்போசிஷனை வந்து காட்டுறதுக்காக ரிதம் ரெப்பிட்டேஷன் கொடுப்போம். அது வந்து அங்க வந்துருச்சு. அதான் அங்க கொண்டு வந்துடுறோம். இப்ப இந்த இடத்து வரைக்கும் அந்த டேபிள் போயிருக்கு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா அப்படியே அதை கொண்டாந்து அவ்வளவு தூரத்து வரைக்கும் அந்த டேபிளை காட்டிடுவோம். ஏன்னா ஒரு மீனிங் இல்லாம வந்து கட் ஆகக்கூடாது அது. சரியா? அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆச்சு. சரி, பேக்ரவுண்டு போயிருவோமா? பேக்ரவுண்டுக்கு என்னம்மா யாரும் கை தூக்குனீங்களா? என்ன அது பேக்ரவுண்ட் போயிடலான்னு சொல்லிட்டு சொன்னீங்களா? இல்ல யாரோ ஒருத்தங்க என்னமோ செஞ்ச மாதிரி இருந்தது. ஒரு திடீர்னு ஒரு கை போச்சு. நான் தான் சார். தம்ஸ் அப். தம்ஸ் அப். ஓகேம்மா, தேங்க்யூ. அதெல்லாம் திவ்யா வந்து அதெல்லாம் கரெக்டா செய்யும். அப்ரிசியேஷன் தானே அது. ஆமா சார், சம்டைம்ஸ் கிண்டல் அடிக்கிற மாதிரியும் இருக்கு. இப்படி இதுல எல்லாம் கிண்டல் அடிப்பாங்களா யாராச்சும்? சரியாம்மா. இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, நேபிள் செல்லோன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா? அந்த நேபிள் செல்ல வந்து ரொம்ப வருஷமா அப்படியே கிடக்கு என்கிட்ட. யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு. போர்ட்ரேட் வந்து நம்ம ஊர் மாடல்ஸ் தான் நம்ம வந்து போர்ட்ரேட் போடுற மாதிரி இருக்கு. அதனால ஈஸியா வந்து நேபிள் செல்ல காலி ஆகல. இதான் ஒரே சான்ஸா இருந்தாலும் யூஸ் பண்ணிருப்பேன். எல்லாம் இல்ல, ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் போல. இந்த பேக்ரவுண்டுக்கு எல்லோ பான்சியர்னா ஒயிட். சரியா? அங்க வந்து போட்டோகிராஃப் கையில இருக்கா இல்லாட்டி ஒரு தடவை காட்டவா? ஒரு தடவை காட்டினா நல்லா தான் இருக்கும் இல்ல? என்னன்னா வேணாமா? தேவையில்லையா? என்ன போட்டோகிராஃப் இருக்குங்க சார். இருக்கு. அப்ப அதோட கம்பேர் பண்ணி பார்த்தா நான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் ஃபுல்லா விட்டுட்டேன் நான். சரியா? இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்த அந்த டிராயிங் வந்து ஒரு மாதிரி மேனேஜ் ஆயிடுச்சு.
அப்ப அதிலே உட்கார்ந்து நம்ம செஞ்சுட்டு இல்லாம டக்குன்னு அதை மேனேஜ்மெண்ட் போனது ஒரு புத்திசாலித்தனமா போயிருச்சு. சரியா? இப்ப அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா லிக்வின் எடுக்க போறேன். காட்டவாதா லிக்வின் எடுக்கிறேன். ஆயில் நீங்க இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் மிக்ஸ் பண்ணும் போது லிக்வின் வந்து எனக்கு தரவா மிக்ஸ் ஆகி ஆகணும். அப்பதான் ஈவனா காயும். சரியா? எனக்கு கொஞ்சம் டெம்டிங்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் லிக்விட் மிக்ஸ் பண்ணுவோமான்னு. கொஞ்சம் போல பர்ன்சியானாவை எடுக்கிறேன். பர்ன்சியானாவை தரவா மிக்ஸ் பண்ணல, நான் அவ்வளவுதான் மிக்ஸ் பண்றேன். தெரியுதா? பர்ன்சியானாவை நான் தரவா மிக்ஸ் பண்ணல. இது என்ன செய்ய போறேன், என்ன வேணாலும் ஆகட்டும்னு இதுக்கப்புறம் நான் ஒயிட் வச்சு லைட் ஆக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து பர்ன்சியானாவோ இல்லாட்டி இன்னொரு கலரோ வச்சு டார்க் ஆக்கலாம். நான் யூஸ்வலா வந்து என்ன செய்வேன், என்னுடைய மத்த யூடியூப் ரெக்கார்டிங் அதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நான் வந்து 5-6 கலரை ஏத்துவேன். அதாவது 5-6 லேயர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 5-6 லேயர்ஸ் வந்து இதுல ஆயில் கலர்ல ஏத்த வேண்டிய தேவை வராது. ஒரு 3வது லேயர் 4வது லேயர்ல எல்லாம் கிடைச்சிடும் நமக்கு. வாட்டர் கலர்ன்றப்ப வந்து 3வது லேயர்ல வந்து நமக்கு வந்து 2வது லேயர்லயே நமக்கு 3 கலர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு? அப்படி வந்துருது. அதனால ஆனா பென்சில் கலரா இருந்தா 5 லேயர் 6 லேயர் நம்ம ஏத்த வேண்டி வரும். பேஸ்டலா இருந்தா ஒரு 5 லேயர் 6 லேயர் ஏத்தலாம். இப்ப இது காஞ்சதுக்கு அப்புறம் நான் அடுத்த லேயர் ஏத்துறதா இருந்தாலும் ஏத்தலாம். இல்லாட்டி இதை பிரஷ வச்சு இது இன்னும் வந்து பிரஷ வச்சு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். யூனிஃபார்மிட்டி மாத்திரம் பாத்துக்குங்க. என்னன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒரே ஒரு லேயரா தான் இருக்கும். வேற 2-3 லேயரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறதுல நிறைய இடங்கள்ல ஒரே லேயர் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஒரு லேயர் வந்து கலர் வந்து ஒரே கலரா இருக்கும், ஆனா லைட் அண்ட் ஷேடுல வந்து மாறி இருக்கலாம். அப்ப அந்த கலர் வேரியேஷன் வந்து கூடுமான வரைக்கும் டிஸ்டர்பிங்கா இல்லாம பார்த்தாகணும். நமக்கு நைஃப் பெயிண்டிங்கும் சிலபஸ்ல இல்ல, அக்ரலிக்கும் சிலபஸ்ல இல்ல. சரியா? ஆனா டைம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைம் இருந்துச்சுன்னா நமக்கு இது முடிச்ச உடனே போர்ட்ரேட் வந்துருது. வாட்டர் கலர்லயும் அதானே செஞ்சோம். லேண்ட்ஸ்கேப் செஞ்சோம், ஸ்டில் லைஃப் செஞ்சோம், அப்புறம் போர்ட்ரேட் செஞ்சோம் இல்லையா? அதே மாதிரி இதுலயும் அப்படிதான் நம்ம செய்ய வேண்டி வரும். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தா அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் வருது. கிராபிக்ஸ் அதெல்லாம் சிலபஸ்ல இருக்கக்கூடியது.
செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் டைம் இருந்தால் நம்ம வந்து ஒரு அக்ரலிக்ல ஒரு பேலட் நைஃப் ஒர்க் செய்ய முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கிளாஸ்ல முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு பேலட் நைஃப் ஒர்க் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்க என்னுடைய பேலட் நைஃப் ஒர்க்கை பார்க்கணும்னா யூடியூப் போனீங்கன்னா இருக்கு. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செஞ்சதே இருக்கு. இருந்தாலும் நம்ம இப்படி உட்கார்ந்து நம்ம உங்களுக்குன்னு ஒண்ணு செஞ்சிட்டு இருந்தேன்னா நீங்க வந்து நான் செஞ்சிட்டு இருக்கும் போதே ஸ்டாப் பண்ணி query பண்ணலாம். இது இது என்ன செய்யறது அது என்ன செய்யறதுன்னு சப்போஸ் இல்லாதது கூட கேட்கலாம். இப்ப அந்த அந்த இடத்துல செய்யும் போது என்ன நடக்க போகுதுன்றது தெரியும் இல்லையா? அப்கோர்ஸ் நிறைய செஞ்சு பழக்கம் இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியும். அந்த டிராயிங் ஒண்ணு போட்டேன் தெரியுமா அந்த இடத்துல பெருசு சிறுசா காட்டுறதுக்காக. அந்த டிராயிங் தெரியுது இல்லையா? இந்த இடத்துல டிராயிங் தெரியுது. இப்ப அந்த டிராயிங் தெரியுது என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த இடத்துல டிராயிங் வந்து சுவத்துல வந்து ஏதோ இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா நல்லதானே இருக்கும். பிளெயினா இல்லாம வாலு அங்க என்னமோ இருக்கு கிளியரா தெரியல. அது மேல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைய படம் வரைஞ்சிச்சு. சோத்துல சில்ட்ரன் வந்து படம் வரைஞ்சிட்டாங்க. அது தெரியுது இல்லையா சார்? ஆனா என்னன்னா கேன்வஸோடைய ஒயிட் வந்து எந்த ஒரு இடத்துலயும் தெரியக்கூடாது. இப்ப நான் வந்து பெயிண்ட் ஃபுல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எடுக்கும்போது கேன்வஸோட புள்ளி புள்ளியா தெரியறது வேற. அந்த கேன்வஸோடைய துணியோடைய கேன்வஸ் துணி தானே இல்லையா? கேன்வஸ் துணி அது மேல வந்து ஒரு கோட்டிங் ஒண்ணு அடிச்சிருக்காங்க. அந்த கேன்வஸ் துணி மேல நம்ம பெயிண்ட தடவுறப்ப அந்த துணியில டெக்ஸ்சர்ல பள்ளங்கள் இருக்கும் இல்லையா? அந்த பள்ளத்துக்குள்ள கலர் போகலன்னா அங்க வந்து தூசி போய் தங்கிருச்சுன்னா தூசி தங்கி காஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த காஞ்சு போனது வெளியே போக முடியாது. கிளீன் பண்றது கஷ்டம். ரொம்ப ஒரு அசிங்கமா தெரியும் அதை பாக்குறதுக்கு. பெயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை டார்க் ஆகிக்கிட்டே வரும். நீங்க எவ்வளவுதான் வார்னிஷ் கொடுத்தாலும் அது உள்ள வந்து அரெஸ்ட் ஆயிடும். அதுக்காக தான் இப்பயே நம்ம அதை ஃபில் பண்ணிட்டோம்னா தொடக்கிறது அழுக்காகத்தான் செய்யும். ஆனா தொடச்சு எடுத்துடலாம். சரியா? இப்ப இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. நான் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் செய்ய போறேன். இப்ப பேக்ரவுண்ட் செய்யும்போது நிறைய இடங்கள் முன்னாடி கவர் ஆகாத இடங்கள் நிறைய இடங்கள் கவர் ஆக ஆரம்பிக்கும். சரியா? எவ்வளவு எடுத்திருக்கேன்றது காட்டுறேன்னா லிக்விட்னு எடுப்பேனா இப்ப நான் பேலட் நைஃப் வச்சே கண்டினியூ பண்ணிட்டு போறதா இருந்தாலும் போகலாம். இல்லாட்டி பிரஷை வச்சு நான் கண்டினியூ பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். நிறைய லிக்விட் எடுக்கிறேன். ஏன்னா 1 hour இருக்கு நமக்கு இல்லையா? இன்னும் 1 hour இருக்கு. அந்த 1 hourல நிறைய ஏரியா கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனிவே என்ன சன்னு வந்து உயிர் வாங்க ஆரம்பிச்சிட்டாரம்மா பவித்ரா? இல்ல டாக்டர் தானா? இல்ல பவித்ரா சன்னும் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரா? டாக்டர் தானான்னு கேக்குறேன். டாக்டர் தாங்க சார். ஓகே ஓகே. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிளாட் ப்ரஷ் எடுக்கிறேன். அங்க கலர் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்கு. அது இன்னும் நல்ல லைட் ஆக்கலாம்னு எனக்கு தோணுது. நான் அங்கேயே கலரை மிக்ஸ் பண்ணிடலான்னு பாக்குறேன். யூஸ்வலா வந்து கேன்வாஸ்ல தான் கலர் மிக்ஸ் பண்ணி செய்யணும் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் தாட்னா அது மாடர்ன் ஆர்டிஸ்டோடைய ட்ரெடிஷ்னல் தாட்.
ஓல்டு மாஸ்டர்ஸ் வந்து அந்த 15, 60, 17th செஞ்சுரி 18th செஞ்சுரி வரைக்கும் கூட மாஸ்டர்ஸ் வந்து கேன்வஸ்ல வந்து கலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த 19th செஞ்சுரியில வந்து மாடர்ன் ஆர்டிஸ்ட்னு வந்து இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சட்டங்களை எல்லாம் உடைச்சாங்க. ஆனா அவங்க புதுசா ஒரு சட்டம் போட்டாங்க. அங்கதானே கேவலமே வருது. அதாவது பழைய சட்டம்லாம் உடைச்சிடணும், புது சட்டம் போடணும் அப்படின்னா பழைய சட்டத்துக்கான என்ன பிள்ளை எனக்கா ஆ? இது பிள்ளை இவனுக்கு விஜய் மகனுக்கு பூணூல் கல்யாணம் மெட்ராஸ். பெயிண்ட் நல்ல திக்கா இருக்கு. இத கேன்வஸ கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் பாருங்கம்மா, என்ன அழகா இருக்கு பாருங்க அந்த டெக்ஸ்டர். நம்ம ஈவனா மிக்ஸ் பண்ணாம வச்சது. அந்த எல்லோஸும் இருக்கு, ஒயிட்ஸும் இருக்கு, இன்னும் என்னென்னமோ இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. அப்ப கலரை வந்து தரவா மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றேன். இப்ப நீங்க லிக்விட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தின்னாயிரும் இல்லையா? நான் வந்து லிக்வின் யூஸ் பண்றேன். லிக்வின் வந்து என்னுடைய லிக்வின் வந்து நல்ல பழைய லிக்வின். பழைய லிக்வின்ன்றது மாத்திரம் இல்லாமல் ஆயிலும் நல்ல திக்க ஆயில். பெபியோடைய ஸ்டுடியோ சீரீஸ், எக்ஸல் ஸ்டுடியோ சீரீஸ் நல்ல திக்கா இருக்கு. எனக்கு திக்கா வேண்டாம். நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு கமர்ஷியலா பெயிண்டிங் செஞ்சிருந்தேன். திக்கா இருந்தா நல்லது அப்படின்னு, திக்கா இருந்தா பரவாயில்லன்னுவேன், இல்லாட்டி திக்கா இருந்தா நல்லதுதான், ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுருவேன். இங்க வந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்லோவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இப்ப பாரு கொஞ்சம் நான் என்ன செஞ்சேன், ஒரு சென்சடார் மீடியம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. வின்சென்ட் நியூட்டன்ல சென்சடார் மீடியம்னு. அந்த சென்சடார் மீடியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த ஏரியா என்ன செய்யறதுன்னு டிசைட் பண்றதுக்குள்ள எனக்கு வேற பேச்சு ஈஸியா வர மாட்டேங்குது. டர்பன்டைன் மாதிரி ஒரு கலர்லெஸ் டிரான்ஸ்பேரண்ட் லைட் லிக்விட், விஸ்கஸ் லிக்விட் கிடையாது. லின்சிட் ஆயில் கொஞ்சம் கொலகொலன்னு ஆயில் மாதிரி இல்லையா? டர்பன்டைன் வந்து அப்படியே தின்ன அப்படியே ஓடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லிக்விட் தான் இது, சென்சிடார் மீடியம். ஆனா இது வந்து மீடியமே தவிர சால்வெண்ட் கிடையாது. வேற டர்பன்டைன் வந்து சால்வெண்ட், கரைச்சி எடுத்துரும். அதை ரெண்டுக்கு வித்தியாசம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப சால்வெண்ட் போட்டோம் அப்படின்னா அந்த ஒட்டுற கெப்பாசிட்டி, அடியரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லி சொல்றோம்ல, அந்த அந்த பெயிண்ட் வந்து கேன்வஸ்ல ஒட்டணும் இல்லையா? அந்த ஒட்டுற கெப்பாசிட்டி குறையும். இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன் இல்லமா, அதுல வந்து அந்த இந்த பிரஷ் ஸ்ட்ரோக் தெரியற மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன் இல்லையா? ஆனா பிரஷ் ஸ்ட்ரோக் வந்து ஃபாஸ்டா டக்கு 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 டக்குன்னு போகுது. ஆக்சுவலா போயிட்டு இருக்கா இல்ல கேர்ஃபுல்லா போற மாதிரி காட்டுறேன். அப்படி வச்சு அப்படின்னா அப்படின்றது அப்படி வந்து அப்படின்றப்ப அப்படி போற மாதிரி தெரியுதே தவிர ஒன்னும் ஃபாஸ்டாலாம் ஒன்னும் போகல. வச்சு தடவி எடுத்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்குள்ள காகிதமா எனக்கு லிக்விட் பிரமாதம்ல. இல்ல நீங்க கமர்ஷியலா செய்றீங்க அப்படின்றப்ப வந்து லிக்விட் தாராளமா வாங்கலாம்.
நானும் ராமச்சந்திரன் சார் 2 பேரும் இல்லாத நேரங்கள்ல வந்து உங்களால இங்க உட்காந்துக்கிட்டு ஒரே குரூப்பா உட்காந்து வரையறதுன்றது ஒண்ணும் பாசிபிள் இல்ல, யூஸே இல்ல இல்லையா? யூஸ் இருக்கா? யாருக்கு சார் தெரியும்? வந்திருந்தா தானே தெரியும்ன்ற. இல்ல சார், நாங்க வந்திருக்கோம். நானு, திவ்யா, பாகியலட்சுமி ஆண்டி 3 பேர் ஒரு நாள் வந்து பண்ணோம் சார். சரி, ஆனா யூஸ் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையோ? இருந்ததுங்க சார், நாங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். நல்லா இருந்ததுங்க சார். நல்லா இருந்ததா? ஆமா ஓகே. இல்ல சார். எந்த நீங்க அமிச்ச பிக்சர்ஸ்ல எது 1.2.3 பெர்ஸ்பெக்டிவ்னு நாங்க பாதி நேரம் டிஸ்கஸ் பண்றோம் சார். ஓகே ஓகே ஓகே. இல்ல அப்படி முடியும் அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா தான் அது. அதாவது நம்ம கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஆஹ், நம்ம நமக்கு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? இந்த குரூப் நம்ம க்ளோஸ் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இந்த குரூப்பை சொல்றேன், நான் வாட்ஸ்அப் குரூப்பை சொல்றேன். அதை க்ளோஸ் பண்ண போறது கிடையாது நம்ம. ஏன்னா நம்மளுடைய குரூப் தானே. பிரிட்ஜ் அகாடமி வந்து அதை மெயின்டைன் பண்ணல. அப்படின்றப்ப அந்த குரூப்ல நம்ம போட்டுட்டு இன்னும் வந்து அந்த குரூப்ல இருக்க சீனியர்ஸ் சொல்றேன். இப்ப போயிருந்தோம் நாங்க, ஆக்சுவலா எக்ஸாமுக்காக போயிருந்தப்ப எல்லாரையும் மீட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன எமோஷனலா இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம மீட் பண்ணுவோமே அது மாதிரி. ஆஹ், ஒரு அவன் அந்த அந்த குரூப்ல வந்து இன்னும் வந்து அதை போட்டுக்கிட்டு நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு ராமச்சந்திரன் சார் நாங்க அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன அட்வான்டேஜ் ஆகுதுன்னா, ஒண்ணு கரண்டா இருந்துகிட்டே இருக்கோம், நம்ம வேலை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்றத காட்டிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் இன்னும் அதை ஆரம்பிக்கல, ஏன்னா அது என்ன ஆரம்பிக்கலன்னா எக்ஸிபிஷன் அது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஸ்டார்ட் பண்றது ஈஸி. தனியா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அதை உட்காந்து செஞ்சுட்டு இருக்கிறத விட இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாவே ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். இன்னும் வந்து அந்த டிராயிங் தெரியுது உள்ள. நம்ம முதல்ல வந்து அந்த கட்டமா போட்டேன்ல, எனக்கு அது தெரிய போகுதுன்றது தெரியும். மறைக்கிறதா இருந்தாலும் மறைக்கலாம், ஆனா மறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் விடுறேன் நான். ஆக அந்த குரூப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி செய்யலாம் சார், அப்படி செய்யலாம் சார். அப்படின்றப்ப நானும் ராமச்சந்திரனும் இப்ப ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி வேணும்னா நானும் ராமச்சந்திரன் தான் செய்ய வேண்டி வரும். அதாவது இப்ப சப்போஸ் எக்ஸிபிஷன் வேணும்னா எங்க எக்ஸிபிஷன் வைக்கிறது, எப்படி வைக்கிறது, ஏது வைக்கிறது, எல்லா வேலையும் நானும் ராமச்சந்திரன் தான் செய்யணும். ஆனா எப்படி நாங்க பிஸியா இருக்கோன்றத பார்த்துட்டு தான் இருக்கீங்க இல்லையா? அப்ப ஆல்மோஸ்ட் வந்து வைக்கிறதா இருந்தால் நாங்க வந்து கைடு பண்ணிட்டு இருந்து நீங்க செஞ்சாதான் முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பிளெயின் பேக்ரவுண்டுக்கும் அது ஆக்சுவல் நேச்சுரல் பேக்ரவுண்ட், அதனால வந்து அது வந்து பெருசா தப்பிதமா ஒன்றும் தெரியல. தப்பிதமா தெரியுதுன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு பெயிண்டிங் சொல்லிட்டு வர்றப்ப ஒரு பிளெயின் பேக்ரவுண்டுக்கும் இப்படி ஒரு டெக்ஸ்சர்டு பேக்ரவுண்டுக்கும் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒரு பிளசண்டா இருக்கு அப்படின்றத சொல்றேன். கொஞ்சம் கிட்டக்க கொண்டாந்து காட்டுறேன் என்ன டெக்ஸ்சர் ஆயிருக்கு அப்படின்றத. அது எப்படி திருப்பினாலும் ஷைன் ஆகுது. இங்க 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 பாருங்க. நான் லூசா கேன்வஸ் வந்து கேன்வஸ் போர்டு மேல ஒட்டி வச்சிருக்கேன், அதனால வந்து ரோல்டு கேன்வஸ் அப்படி ரோலா தெரியுது. ஆல்மோஸ்ட் ஓவர் ஆக போறது. சரியா? இப்ப வந்து எவ்வளவு இருக்கு? 6:45 ஆகுது. ஓகே திவ்யா, நீ ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிற அந்த இதுக்கு வருதுமா, இந்த கருப்பு பாட்ரி வாசுக்கு வருது. சரியா? நான் என்ன செய்ய போறேன்னா, ஆக்சுவலா அந்த வேஸ பாக்குறதுக்கு லேசா கிரீனிஷ், ஒரு அதாவது வெரி டார்க், பிளாக்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன்.
ஒரு டார்க் கிரீன் எக்ஸ்ட்ரீம், அத பாட்டில் கிரீனோட டார்க்கா இருக்காது, லேசா ஒப்பேக்கா இருக்கிற மாதிரி வேற இருக்கு. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா பேர்ன்ட் சியன்னாவையும் விரிடியன் கிரீனையும் மிக்ஸ் பண்ண போறேன். சரியா? பேர்ன்ட் சியன்னாவையும் விரிடியன் கிரீனையும் மிக்ஸ் பண்ணி வச்சு பார்ப்பேன் எவ்வளவு டார்க்கா தெரியுதுன்னு. தேவையா இருந்தால் நமக்கு அதோட டார்க்கர் கலர் என்ன பிரஷியன் ப்ளூ இருக்கு, இதோட வந்து நம்ம கிரிம்சனை சேர்க்க முடியும் இல்லையா? கிரிம்சன் லேக்க சேர்க்க முடியும் நம்ம. கட்டாயமா பிரஷ் தான் முடியும். கொஞ்சம் சாஃப்ட் பிரஷ்ஷா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாஃப்ட் பிரஷ் எடுக்கிறேன். இந்த பிரஷ் திறந்துருச்சு, வாய் திறந்துருச்சு, தெரியுதா? அதாவது பிளாட் பிரஷ் பிளேடு மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். இது கூட திறந்துருச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. இது இவ்வளவு ஓப்பன் ஆயிருக்கு. அதனால ஏரியா கவர் பண்றதுக்கு தான் வருமே, டிராயிங் போடுறதுக்கு வராது அது. சரி, இப்ப நான் வந்து லிக்விட் எடுக்க போறேன். கொஞ்சம் போல ஒயிட் வரத்தான் போகுது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அத கொஞ்சம் லிக்வினையும் வெர்மிலியனையும் பேர்ன்ட் சியன்னாவையும் மிக்ஸ் பண்ணுவோம். சரி, இது காட்டுறேன் பாருமா, தெரியுதா? நல்ல டார்க்கா தான் இருக்கு. நல்ல டார்க்கா இருக்கு. ஆனா இதோட டார்க்கா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. பாப்பேன் டார்க் தேவையா. மேல தூக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதாவது இங்க வச்சுக்கிட்டு நம்ம கலர் இன்டராக்ஷன் பார்க்க முடியாது. சரியா? இப்ப நான் லேசா டிராயிங் வந்து போட்டுக்கிறேன். இல்ல ஒன்னும் பெருசா ஒன்னும் தேவையில்லைன்னு நினைச்சேன். இந்த இடத்துல ஒரு ஹைலைட் வருது, அந்த ஹைலைட்டை வந்து நம்ம போட்டுட்டு கூட நல்ல டார்க்கா இருக்கு பாருமா. பிளாக் தேவையில்லை இல்லையா? யோசிச்சு பார்த்தோன்னா அந்த இடத்துல பிளாக் தேவையில்லை. இப்ப என்னன்னா அந்த இடத்துல பிளாக் தேவையில்லை, நல்லா டார்க்கா இருக்கு எல்லாம் சொல்றோம். ஆனா அது அந்த அங்க அந்த இதுல இருக்கக்கூடிய கிரீன் வந்து இதுல இல்ல. இதுல அந்த பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய கிரீன் வந்து இங்க இல்ல, ஆப்வியஸ்லி தெரியுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய கிரீன் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம பெயிண்டிங் செஞ்சுட்டு வரும்போது தான் அது தெரியும் நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரீன் தேவையா இல்லையான்னு. இப்ப நான் டார்க்கா எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல மொத்தம் நான் டார்க் வச்சுக்கிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன். இவ்வளவு தூரத்துக்கு கை ஷேக் ஆக விட்டுருக்க மாட்டேன். நான் வந்து நாம தனியா உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சென்ஸ் ஒரு தடவை இதை ஆஃப் பண்ணிட்டு என்னோட ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன்.